ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதிகம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு கிட்டோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது கன்சீவாக இருக்கும்போது கவர்மெண்டில் 2 கிட் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிட் எனக்கு 5ஆவது மாதம் கிடச்சிச்சு. 2வது கிட் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கிட் 5 முடிஞ்சப்போ எனக்கு கிடச்சிச்சு. ஜிஹெச்லேருந்தே கால் பண்ணி கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஸோ நல்லா ஒரு பெரிய ப்ளூ கலர் பாக்ஸில் கிடச்சிருந்துச்சு. ஆனால் மேலே இருக்க மூடி நான் உள்ளுக்க போயிருந்துச்சு. அது மாதிரி தான் கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 டானிக் இருந்துச்சு. இதில் விட்டமின், ஜிங்க்கு எல்லாமே இருக்க மாதிரி கலந்த ஒரு 3 டானிக் கொடுத்துருந்தாங்க. இதை டெய்லி ஒரு மூடி குடிக்க சொல்லி அதில் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆவினோட நெய் கொடுத்துருந்தாங்க. இது 1/2 லிட்டர். நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு, நல்ல வாசமாகவும். அப்போதைக்கு பேக் பண்ணதான். அப்போ எனக்கு செப்டம்பர் மாதம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி பேக் பண்ணதான். அப்போ பேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸ் எதுவுமே போடல. ஸோ இது நம்ம கடையில் வாங்குகிற ஆவின் நெய் மாதிரி நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு, வாசமாக இருந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணதிலே முக்கியமாக ஃபுல்லாக யூஸ் பண்ணி காலி பண்ண ப்ராடக்ட்னால் அது இது தான். மற்றபடி பேரிச்சம்பழம் அது கூட நான் அதிகம் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த ஆவின் நெய்க்கு அப்புறம் 2 லைன் டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2மே அரை கிலோ, மொத்தம் 1 கிலோ கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட்டு எதுவுமே அதாவது பார் போட்டுட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற மாதிரி அதில் சீல் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சீடு இருக்கிறது தான். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் எனக்கு அப்போ ஸ்வீட் சாப்பிட பிடிக்காததுனால நான் அதிகம் எடுத்துக்கல. ஒரு பாக்ஸ் காலி பண்ணியிருப்பேன், ஒரு பாக்ஸ் வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். அதாவது அப்போதைக்கு சாப்பிடாமல் கொஞ்சம் லேட்டாகி சாப்பிட்டேன். அது மாதிரி தான் சாப்பிட்டேன். நான் ஃபுல்லாக காலி பண்ணேன். நான் சொன்ன மாதிரி நெய் தான் காலி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பூச்சி மாத்திரையும் ஒரு மஞ்சள் கலர் டீ கப்பும் கொடுத்துருந்தாங்க. அது பிளாஸ்டிக் கப் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 சத்து மாவு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது பாலில் போட்டு ஆற்றி குடிக்கிறதுக்கு. ஆனால் ஸ்மெல் சுத்தமாக ஒத்துக்கலை, அதனால் நான் குடிக்கலை. ஆனால் இதுக்குள்ள ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம இப்போ குடிக்காமல் வச்சுருந்துட்டு பேபி பிறந்ததுக்கப்புறம் குடித்தா ஃபீடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ எனக்கு தெரியாது. ஸோ இது அரை கிலோ 2 இது கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு ஃப்ளேவர் எதுவுமே இல்லை. குடிக்க எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் துண்டு கொடுத்துருந்தாங்க. இது நல்லா பெரிய துண்டாகவே இருந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து தான் அந்த ஒரு பெரிய ப்ளூ கலர் பாக்ஸுக்குள்ளே வச்சு மேலே ஒரு டேக் போட்டு கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 2 கிட்டில் எனக்கு 1 தான் கிடச்சிச்சு, 5th மந்த்து. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அங்கே எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.